ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 18வது வாரத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக எண்ணிக்கை புத்தகத்திலிருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவர் மோசேயோடு அவர் கொண்டிருந்த உறவை ஆரோனுக்கும் மிரியத்துக்கும் தெரியப்படுத்துகிறார். ஏனென்றால் மோசே எத்தோப்பிய பெண்ணை மணந்திருந்ததால் அவருக்கு எதிராக மிரியமும் ஆரோனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆண்டவருக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இதை நாம் நம்முடைய பார்வையிலே பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு குருவை பற்றி நாம் அவதூறாக பேசுகின்ற பொழுது நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளால் அர்ச்சிக்கப்பட்டு கடவுளுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு குருவானவர் தவறு செய்தால் அந்த பாவத்திற்கேற்ற தண்டனையை கடவுள் கட்டாயமாக அவர் கொடுப்பார். மனிதர்கள் நாம் அதை பற்றி எதுவும் கவலைப்பட தேவை கிடையாது. ஏனென்றால் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும், தப்பை செய்தவன் தண்டனை பெற்றே ஆக வேண்டும். அதனால் அவரவருக்கு ஏற்ற குற்றங்களை அவரவர்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். யாரையும் நாம் தீர்ப்பளிக்க இந்த உலகத்திலே வரவில்லை. அந்த தீர்ப்பளிப்பது கடவுளுடைய வேலை. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செவ்வனே செய்துவிட்டு நாம் கடந்து போக அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் மிரியத்தையும் ஆரோனையும் ஆண்டவர் கூப்பிட்டு கண்டிக்கிறார், கண்டித்து தண்டிக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் மிரியத்திற்கு தொழுநோய் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனாலும் மோசி ஆண்டவரிடம் மன்றாடி அந்த நோயை அவரிடமிருந்து விலக்குகிறார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, கடவுளுடைய பணியை ஒருவர் செய்கிறார் என்றால் அந்த பணியிலே அவர் கடவுளோடு இருக்கும் பொழுது கடவுள் அவருக்குரியவற்றை அனைத்தையும் கொடுப்பார். ஒருவேளை அவர் அந்த பணியிலிருந்து தவறி ஏதாவது தவறு செய்கின்ற பொழுது அதற்குரிய தண்டனை கடவுள் கட்டாயமாக கொடுப்பார். அதை நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உலகில் இருக்கின்ற ஒவ்வொரும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு தவறை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த உலகத்திலே யாரும் புண்ணியவான்களோ இந்த உலகத்திலே யாரும் புனிதர்களோ கிடையாது. ஏதோ ஒரு வகையிலே நாம் பாவம் செய்கின்றோம். ஆனால் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு கடவுளிடம் மன்னிப்பு பெறுகின்ற பொழுது நாம் பழைய நிலைக்கு திரும்புவோம். இல்லை என்றால் பாவ சுமையை சுமந்து கொண்டு பாவ மூட்டையை சுமந்து கொண்டு கடவுளிடமிருந்து விலகி சென்று விடுவோம். அதனால் முடிந்தவரை இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து சீடர்களிடம் வருகிறார். அனைவரும் ஆண்டவரை பார்த்து பேய் என்று பயப்படுகின்ற பொழுது பேதுரு மாத்திரம், ஆண்டவரே நீர்தாம் என்றால் உம்மோடு நடக்க எனக்கு அனுமதி கொடும் என்று கேட்கிறார். இந்த இடத்திலே பேதுருவை ஆண்டவர் நடந்து வர அனுமதிக்கிறார். ஆண்டவரை நோக்கும் தோறும் அவர் அந்த கடலிலே நடந்தார். ஆண்டவரை தாண்டி தன்னுடைய பார்வை கடல் மீது பட்டபொழுது முழுகி போனார். இந்த இடத்திலே பேதுருடைய நம்பிக்கையை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பேதுரு ஆண்டவர் இயேசுவோடு இருந்த பொழுது அவரை பார்க்காமல் உலக எண்ணங்களுக்குள் தன்னை முழுகி கொண்டார். அதனால்தான் முழுகி போனார். ஆனால் ஆண்டவர் இறந்து உயிரோடு எழுந்த பிறகு ஆண்டவரை மட்டுமே உற்று நோக்கினார். அதனால்தான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வல்லமையால் பல வல்ல செயல்களை அவர் செய்தார். நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே கடவுளை உற்று நோக்குகின்ற பொழுது நாம் அவருடைய பணியிலே அவரை நோக்கி சென்று கொண்டிருப்போம். உலகப்பாங்கான காரியங்களிலே நம் கவனங்கள் சிதறுகின்ற பொழுது சாத்தான் நம்மை அலைக்கழித்து நம்மை பாவம் செய்ய தூண்டி விடுவான். அதனால்தான் பேதுரு அழகாக சொல்லுவார், சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். அதனால் ஆண்டவரை நோக்கிய நம்முடைய இலக்கு, ஆண்டவரிடம் செல்ல வேண்டும் என்பதே நம்முடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி செல்கின்ற பொழுது பராக்கிற்கு இடம் கொடுக்க வேண்டாம், சோதனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், வேதனைகளுக்கும் வலிகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். கடந்து கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்வு ஒரு இடத்திலே முடியும். அப்போது கடவுளுக்கு இணக்கமுள்ள மக்களாக வாழ முயற்சி செய்வோம். இன்றைய நாளிலே புனித பனிமய மாதா நினைவை திருச்சபை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதனால் அந்த அன்னையினுடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற நபர்களுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும் ஜெபிக்கலாம். இந்த நேரத்திலே மரியன்னையினுடைய பெருங்கோயிலுடைய நேர்ந்தரிப்பு விழாவும் கொடுக்கப்படுகிறது. அதனால் அன்னைக்கு ஒரு ஆலயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே நாமும் அந்த அன்னையினுடைய ஆசிரியை பெறுவதற்கு ஆண்டவர் நம்முள் உரைகின்ற ஆலயமாக நாமும் வாழ ஆசி வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.